எல்லாத்துக்குமே வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பதிவு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தசாங்கம் ஏற்றி வைப்பங்க. தசாங்கம் ஏற்றி வச்சா நல்ல வாசனையாக இருக்குங்க. நம்ம தசாங்கத்துக்கு கூட கூடுதலாக ஒரு பொருள் சேர்த்தி தசாங்கம் வீட்டில் ஏற்றி வச்சா இன்னும் நறுமணம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் தசாங்கம் எப்படி நம்ம வீட்டில் ஏற்றி வழிபடுறதுன்னு பார்த்தங்க. இந்த பதிவில் தசாங்கத்துக்கு கூட கூடுதலாக ஒரே ஒரு பொருள் மட்டும் நம்ம சேர்த்தினோம்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்குங்க. அதை விட பார்த்தீங்கன்னா தசாங்கம் எப்படி எளிமையாக நம்ம வீட்டில் ஏற்றலான்னு பார்க்கலாங்க. எளிமையான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோன் கொடுத்துருப்பாங்க. இந்த கோனில் நம்ம கரெக்டாக இந்த ஷேப்பில் அச்சு வச்சோம்னா ஒரு சிலருக்கு இந்த அச்சு மாதிரி வராதுங்க. பிகினர்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி அச்சு மாதிரி வச்சா வராதுங்க. அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குதுங்க, அதையும் பார்க்கலாம் வாங்க. தசாங்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்குது. ஆல்ரெடி நம்ம பதிவு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குங்க. இது நான் 35 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேங்க. எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்குங்க. பெரிய பெரிய மளிகை கடையிலையெல்லாம் கிடைக்குங்க. பூஜா ஸ்டோர்லேயும் கிடைக்குங்க. இந்த தசாங்கத்துக்கு கூட கூடுதலாக நம்ம என்ன பொருள் சேர்த்த போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வாது தான் சேர்த்த போகிறோங்க. ஜவ்வாது லைட்டாக மட்டும் சேர்த்திக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வாது இந்த அளவுக்கு நான் இந்த அளவு ஜவ்வாது எடுத்து கலக்கிக்கலாங்க. இந்த தசாங்கத்தை நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஜவ்வாது ஒரு லைட்டாக மட்டும் எடுத்தால் போதுங்க. ஜவ்வாது அதிகமான நறுமணத்தோடு இருக்குங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் பௌர்ணமி, அமாவாசை அந்த மாதிரி நாள்களில் இல்லைன்னா ஃப்ரைடே எல்லாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி தசாங்கமெல்லாம் ஏற்றுவாங்க. அப்படி ஏற்றும் போது இந்த மாதிரி நீங்கள் கலந்து வச்சிட்டிங்கன்னா சிம்பிளாக ஏற்றிக்கலாங்க. இப்போ நம்ம அந்த கோன் இல்லாமையே இந்த ஸ்பூன் வச்சு நம்ம தசாங்கம் ஏற்றிக்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்பூனில் தசாங்கத்தை எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தசாங்கம் இந்த ஸ்பூனில் எடுத்தாச்சுங்க. லைட்டாக அமுத்தி விட்டால் போதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருங்க. இந்த தசாங்கத்து மேலே லைட்டாக மட்டும் கற்பூரத்தை பொடிச்சு விட்டுறலாங்க. லைட்டாக பொடிச்சு விட்டால் போதுங்க. இப்போ நம்ம பற்ற வச்சிடலாங்க. இந்த சூடத்து மேலே இந்த கற்பூரம் நல்லா ஒரு 10 to 20 செகண்ட் நல்லா எரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தானாக அணைஞ்சிருங்க. இல்லைன்னா அணைச்சி விட்டுறலாங்க. அணைச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம ஜவ்வாதும் சேர்த்திருக்கணுங்க. நறுமணம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இதுதான் நீங்கள் நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்கலன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வருங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, நம்ம தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.